ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஆனால் யூஷுவலாக ஸ்நாக்ஸ் எண்ணெயில் பண்ணுறதுனால சாப்பிட யோசிப்பாங்க. ஜீரோ ஆயில் ஸ்நாக்ஸ் பண்ண முடியும்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆயில் இல்லாமல் டேஸ்டியாக பண்ணின இந்த ஸ்நாக்ஸை பண்ணி பாருங்கள். எந்த கவலையும் இல்லாமல் நிறைய சாப்பிடலாம். அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த அவலை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அவலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தோடனே இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம கலந்து வேக வைக்கணும். நம்ம வெந்ததுக்கப்புறம் நல்லா டார்க்காக ஆகிடும் இது மஞ்சள். 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சள் உப்பு போட்டு அவல் வேக வச்சு வச்சுருக்கேன். எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். இது வித்தவுட் ஆயில், ஜீரோ ஆயில், ஆயிலே இல்லாமல் நம்ம ஒரு போகா பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ கொஞ்சம் அதுலேயே, அப்புறம் மாதுளம்பழம் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டோம்னா போகாக்கு. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இது போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் கொஞ்சம் கார சேவு நம்ம அப்படியே தூதி சாரிப்பா. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். இதை நம்ம புழிஞ்சிடலாம். இதில் கொஞ்சோண்டு ஓமப்பொடி. பாருங்கள், ஆயிலே இல்லாமல் ஒரு போகா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் இந்த போகா. இதுக்கப்புறம் சாட் மசாலா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அவல் வேக வைக்கும்போதே உப்பு போட்டதால் சால்ட்டு தேவையில்லை. அடித்து வித்தவுட் ஆயில் சூப்பரான போகா ரெடி ஆகிடுச்சு. ஜீரோ ஆயில். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு எண்ணெய் இல்லாதால் நம்ம நிறையவும் ஃபுல் ஃபில்லிங்காக நம்ம சாப்பிட்லாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் ரெசிபிஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் ஜீரோ ஆயில் ஸ்நாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எங்கள் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணாலும் எங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.